அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் மக்களுடைய இயக்கமாக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அனைத்து மக்களுக்குரிய வாய்ப்புகளை முழுமையாக கொண்டு போய் இன்று வரை சேர்த்திருக்கின்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழுமையாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கப்படும். இதில் அனைத்து மக்களுக்குரிய நலத்திட்டங்கள் முறையாக கொண்டு வந்து சேர்க்கப்படும். இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே செயலற்ற திறனாக ஒவ்வொரு இடத்திலும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் மக்களுக்கு தொலைதூரத்தில் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது ஒவ்வொரு கிராம நகர மாவட்ட ரீதியாக ஒவ்வொரு ஆர்டிஓ ஆஃபீஸும் நம்மளுடைய கிராம பஞ்சாயத்து ஆஃபீஸ் அருகில் இதற்குரிய பிரத்யேக இடம் ஒதுக்கீடு அமைக்கப்படும். அதுவே ஒவ்வொரு முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் அருகிலும் ஒவ்வொரு இது மாதிரியான மக்கள் புழக்கத்தில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் இதற்குரிய பிரத்யேக அமைப்பு ஏற்படுத்தி அனைத்து வசதிகளும் முறையாக மக்கள் இருக்கும் இடத்துக்கே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிரத்யேக அமைப்பு ஏற்படுத்தி தரப்படும். அதிலும் மக்கள் இருக்கும் இடத்துக்கே கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளை பங்களிப்பு முழுமையாக கொண்டு வந்து செயலாக்கம் செய்யப்படும். இனி வரும் காலங்களில் மக்கள் இருக்கும் இடத்துக்கே தேடி செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மக்களாட்சி முழுமையாக நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மாற்றி அமைக்கும் என்பதை இங்கு திறன்பட வலியுறுத்துகிறேன். நன்றி.